நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிபி ட்ரெஸ்ஸிங் ஓகேங்களா. ஒரு டிபி ஃபுல்லாகவே இந்த சைட் நம்ம வேலை செய்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஒரே ஒரு எலிவேஷனில் ஒரு ஒயரிங் மேலே 3rd ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன ஒயரிங் ஒரு 4 பாயிண்ட் இருக்கிற ஒயரிங் தான் நிற்கிது. பசங்க இல்லாமல் நான் ஒரே ஆளாக செய்ய முடியல. ஏன்னா வேறு ஒரு சைட்டில் வேலை செஞ்சுட்ருக்கான்றாங்க. அவங்களோட சைட்டில் செய்கிறேன்றானுங்க பசங்க, அவங்க பழைய ஓனர்கிட்ட. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே நம்ம வந்து டிபியை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோங்க ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து டிபியை பார்த்தீங்கன்னா டிபி பற்றி சொல்லிடுறேன் பாருங்க. இதில் வந்து ஒவ்வொரு செக்டார்லேயும் 9 எம்சிபி வைக்கிற மாதிரி டிபி. நான் என்னன்னா அட்வான்ஸாக கேட்டிருக்கேன். நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ஓனர் ஏன்னா லோடு கிட்டே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டிருக்கேன் ஓகேங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. இது 9 எம்சிபி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு ரோலையும் 9 எம்சிபி ஓகேங்களா. இந்த டிபி பார்த்தீங்கன்னா ரோ டைப் டிபி ஓகேங்களா. காலம் டைப்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா. இந்தமாரி இப்படி குறுக்கு இந்த பக்கம் இருக்கும் எம்சிபி ஓகேங்களா. ஹெவல்ஸ் கம்பெனிலாம் ஹெவல்ஸ் லெக்ராண்ட் கம்பெனிலாம் காலம் டைப் கிடைக்கும். நான் வந்து காலம் டைப்பாக ரோ டைப்பான மேனுஃபேக்சரர் கேட்டார். இது முதல்ல ரெடிமேட் டிபி கிடையாது. நம்ம வந்து மேனுஃபேக்சர் கிட்ட அதாவது பேனல் போர்டு மேனுஃபேக்சர் கிட்ட மேட்டுப்பாளையம் ஐடிஐக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்ரீ பவானி பேனல் போர்டு மேனுஃபேக்சர் கிட்ட சொல்லி வாங்கினது ஓகேங்களா. கிட்டத்தட்ட இது வந்து 8000 ரூபாய் அந்தமாரி போட்டிருக்காரு பில்லு ஓகேங்களா. அதிகமாக கம்மியானு சொல்லுங்கள். இது ஹவுஸ் ஓனரே தான் சொல்லி வாங்கினாங்க. நாம் வேறு ஒருத்தங்கிட்ட சொன்னால் ஒரு ஹவுஸ் ஓனர் அங்கே சொன்னார். பட் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா 16 mm ஷீட்டில் போட்டிருக்காரு. சரி 16 SWG ஷீட்டில் போட்டிருக்காரு ஓகேங்களா. எல்லோரும் வந்து 18 SWG ஷீட்டில் தான் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா 16 SWG ஷீட்டில் போட்டிருக்காரு ஓகேங்களா. SWGனா மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜி. இது AWGனா அமெரிக்கன் ஒயர் கேஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் ஒயர் கேஜி ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே டோர் டைப் தான். இதுவும் எம்சிபி பிரேக்கருக்கும் டோர் டைப் தான், டிபிக்கும் டோட்டல் டோர் டைப் தான் ஓகேங்களா. இதில் நான் என்னென்ன பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு RCCB பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இதோட கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 40 amps 440 வோல்ட் ஓகேங்களா. 40 amps 440 வோல்ட்டு. இது பார்த்தீங்கன்னா DX3 ஓகேங்களா. லெக்ராண்ட் கம்பெனியோட DX3 RX3 கிடையாது ஓகேங்களா. RCCBலாம் பார்த்தீங்கன்னா RX3யில் வராது, DX3 தான் லெக்ராண்ட் கம்பெனி போடுறாங்க ஓகேங்களா. ட்ரிப்பிங் லீக்கேஜ் கரண்ட் பார்த்தீங்கன்னா 30 மில்லி ஆம்ஸ் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஆர்ஃபேஸ் இன்புட்டு லெஃப்ட்டில் வந்து சொல்கிற மாதிரிங்க. 1 வந்து ஆர்ஃபேஸ் இன்புட்டு, 2 வந்து வைஃபேஸ் இன்புட்டு, 3 வந்து பிஃபேஸ் இன்புட்டு, 4 வந்து நியூட்ரல் இன்புட் ஓகேங்களா. அவங்க RCCBன்றதால நியூட்ரல் வந்து மார்க்கே பண்ணிட்டாங்க ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலேயும் கீழே நியூட்ரல் வந்து பிரிண்டிங்லேயே மார்க் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து 1 ஆர்ஃபேஸ் அவுட்புட்டு, 2 வைஃபேஸ் அவுட்புட், 3 பார்த்தீங்கன்னா பிஃபேஸ் அவுட்புட்டு, 4 வந்து நியூட்ரல் அவுட்புட்டுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி ரேட்டிங் எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா C20 amps C16 amps எம்சிபி ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா C20 amps C16 amps எம்சிபி ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே A to Z பார்த்தீங்கன்னா லெக் அடித்து தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதேமாதிரி எல்லா ஒயருக்குமே மேலே வந்து பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி தான் உள்ளே எடுத்துருக்கோம் ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீழே எப்பவுமே நம்ம வந்து ஒரு மெட்டல் பாக்ஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன் நம்ம சைட்டில் ஃபுல்லாக மெட்டல் பாக்ஸை பெயிண்டிங் அடிச்சு தான் கொடுப்போம் அப்படின்னு. நம்ம பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி பெயிண்டிங் அடிச்சது ஓகேங்களா. மெட்டல் பாக்ஸுக்குள்ளே அதாவது இந்த லைட்டிங் இன்புட் வருதில்ல, இந்த ஃபேனு லைட்டுக்கெல்லாம் ஒயர் பாயிண்ட் ஒயர் இருக்கிறோம்ல, அந்த பாயிண்ட் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் டிபிக்குள்ளே வந்து இந்த பைப்பு நேராக இங்கே வரும். இது வந்து பைப்பை கட்டிங் போட்டு தனியாக போகிறதுக்கு பால் மாறிக்கிட்டு டிபிக்குள்ளே வந்து வர மாதிரி 2 பைப்பாக போட்டு விட்ருவாங்க. ஆனால் நம்ம சைட்டில் எப்பவுமே பாருங்கள், இது வந்து தனி பைப்பு போட்டிருக்கும். அங்கே தனியாக பாயிண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 inch பைப்லேருந்து லெஃப்ட்டில் ஒரு 3/4 பைப் இருக்குது, அது பாதிலே ஒரு 1 inch இருக்குது. சாரி 2 1 inch இருக்குது. ரைட்டில் இருக்கிற 1 inch, ரெண்டாவது 1 inch இருக்குல்ல, அந்த பைப்பில் இருந்து தனியாக பாயிண்ட் லைன் இறக்கிட்டு வந்து ஓகேங்களா லைட்டு ஃபேனுங்கெலாம் தனி லைனாக கொண்டு வந்து பாக்ஸில் விட்டுட்டோம். அதுமாதிரி பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து இந்த லைட்டிங் சப்சர்க்யூட் விழுத்தணும். இதில் யூஸ் பண்ணிக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மாடல் மெட்டல் பாக்ஸு. இதையும் சொல்லிவிட்டு அவங்க கேட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து அவுட்புட் ஒயர் பார்த்தீங்கன்னா 2.5 square mm ஒயரும், ஹெவல்ஸ் கம்பெனி 2.5 square mm ஒயரும் 1.5 square mm ஒயரும் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. எர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 square ஒயரும் 1 square mm ஒயரும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அதேமாதிரி நியூட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 square mm ஒயரும் 1.5 square mm ஒயரும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2.5 square mm ஒயர் பார்த்தீங்கன்னா பவர் சப் சர்க்யூட் மீன்ஸ் AC ஹீட் இருக்கலாம் ஓகேங்களா. 1.5 square mm ஒயர் பார்த்தீங்கன்னா லைட்டிங் சப் சர்க்யூட் ஓகேங்களா. அதே தான் இதில் 1 square mm எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் சப் சர்க்யூட், 1.5 square mm எடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதேமாதிரி யூஸ் பண்ணிடுற எம்சிபிலாம் பற்றி சொல்லிட்டேன். C16 amps எம்சிபி, C10 amps எம்சிபி, சி ரேட்டிங் எம்சிபி. ட்ரிப்பிங் கர்வ் வந்து பிக்கும் சிக்கும் வித்தியாசப்படும். அதாவது ஃபுல்லோடு கரண்ட்டை போல் 6லேருந்து 10 மடங்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது 0.01 செகண்ட்லேருந்து 0.03 ஆமாம் 0.01 செகண்ட்லேருந்து 0.03 செகண்டுக்குள்ளே ட்ரிப் பண்ணிவிடும் ஓகேங்களா. சி ரேட்டிங்கோட எம்சிபி. பி வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியாக இருக்கும். அது வந்து ஜென்ரல் லோடுக்கு. இல்லை சி கர்வ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுறதுன்னு வச்சுக்கலாம், லைட்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஜென்ரல் ஆஃப் ஹோம் லைட்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலாம் C தான் போட்டிருப்பாங்க, C தான் யூஸ் பண்ணணும். மற்ற எம்சிபி பிலாம் போட்டிங்கன்னா தேவையில்லாமல் ட்ரிப் ஆகும். பி கர்வ் எம்சிபிலாம் ட்ரிப்பிங் டைமை சொல்கிறது தான் அந்த கருவுங்க. BCE DE GE அப்புறம் பார்த்தீங்கன்னா ZK இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங் கர்வை சொல்கிற எம்சிபி தான் ஓகேங்களா. இதெல்லாம் டைப்ஸ்
எம்சிபி கரண்ட் ரேட்டிங் மட்டும் பார்த்து சூஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெக்ராண்ட் கம்பெனி எம்சிபி எதுக்கு நான் சூஸ் பண்ணணும்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் சென்டரில் ஒரு கோடு மாரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் டேக் அவுட் ஈஸியாக பண்ண முடியாது. அதே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இண்டிகேஷன் இப்போ ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குது சொல்லிட்டு இண்டிகேஷன்லாம் இது ஈஸியாக தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இது என்ன எம்சிபின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷீட்டை பிரிண்ட் எடுத்து ஃப்ளாக் போட்டு உள்ள முடியலாம் ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம இப்போ பிரிண்ட் எடுத்து ஃப்ளாக் போட்டு இது உள்ள மூடி விட்ருவோம் ஓகேங்களா. நாளைக்கு அவங்க ஃபியூச்சரில் பார்த்தா தெரியுற மாரி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயரை வச்சு லூப் பண்ணுவாங்க. நம்ம சைட்லாம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயரை சீவி நான் லூப் பண்ண மாட்டேன். கேஸ் பஸ் பாரே இல்லைனா தான் அவசரத்துக்கு ஒயரை போட்டு யூஸ் பண்ணுவேன் தவிர நான் எங்கேயுமே நம்ம சைட்டில் ஒயர் யூஸ் பண்ண மாட்டேன். பாருங்கள் பஸ் பார் ஹோல்டிங் ஸ்டிப்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் பஸ் பார் காப்பர் பஸ் பார் இந்தமாதிரி காப்பர் பஸ் பார் வச்சு வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா. இந்தமாதிரி காப்பர் பஸ் பார் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இதோட பஸ் பாரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 60 ஆம்ஸ் வரைக்கும் தாங்க. 63 ஆம்ஸ்னு சொல்கிறாங்க, நான் 60 ஆம்ஸ்னு கணக்கு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. 60 வரைக்கும் இந்த பஸ் பார் வந்து தாங்கும் ஓகேங்களா. அதேமாரி பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாடல் டிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வாங்குறதுன்றதால நியூட்ரல் லிங்க்கு எர்த் லிங்க்லாம் வராது ஓகேங்களா. அதனால் பாருங்கள் நான் வந்து எர்த் லிங்க் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மல் கடையில் கிடைக்கிற ஸ்டிப் லிங்க்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பாண்டியில் வந்து இந்த ஸ்டிப் லிங்க்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிப் லிங்கை வாங்கி நான் என்ன பண்ணேன்னா மெட்டல் ஸ்க்ரூ இருக்குது, ஷெல்ஃப் த்ரெட்டிங் மெட்டல் ஸ்க்ரூ ஓகேங்களா. மெட்டல் ஸ்க்ரூ வச்சு டேட்டா இது எர்த்துன்றதால டேட்டா மெட்டல்லே ஏற்றிட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள் நியூட்ரலுக்கும் ஸ்டிப் லிங்க் தான் வாங்கி வச்சுருக்கேன் ஓகேங்களா. நியூட்ரல் லிங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து 25 ஆம்ஸ் லிங்க்கு, இது பார்த்தீங்கன்னா சரிங்க இது வந்து 25 வே லிங்க்கு, இது பார்த்தீங்கன்னா 10 வே லிங்க் ஓகேங்களா. 10 இன்புட் கொடுக்கலாம். ஒரு இன்புட் கொடுத்துட்டு 10 அவுட்புட் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுத்துட்டு 24 அவுட்புட் எடுக்கலாம். இது ஒரு இன்புட் கொடுத்துட்டு 9 அவுட்புட் எடுக்கலாம் ஓகேங்களா. அதேமாதிரி பாருங்கள் நியூட்ரல் லிங்க்ன்றதுல தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் லைட்டில் இன்சுலேட்டிங் பிளேட்டு மாரி வரும். அந்த இன்சுலேட்டிங் பிளேட்டு வச்சு தான் இதோ பாருங்கள் இதோ இருக்குது பாருங்கள் நம்ம இன்னொரு மேலகர டிபிக்கு வாங்கிட்டு இதோ பாருங்கள் இந்த இன்சுலேட்டிங் ஹோல்டிங் ஸ்டிப்பு வச்சு தான் இந்த இன்சுலேட்டிங் கீழே வர ஹோல்டர் வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ வச்சு மெட்டல் ஸ்க்ரூ வச்சு நியூட்ரல் லிங்கை வந்து டிபியோட நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதேமாதிரி பாருங்கள் எல்லா ஒயர்ஸுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக டேக் அடிச்சு எடுத்து வந்திருக்கும் பாருங்கள். ஆர்ஃபேஸோட இன்புட்டு இங்கே பாருங்கள் ஆர்ஃபேஸோட இன்புட்டை தனியாக அந்த டேக் அடித்து இந்த உள்ளே வச்சுருக்கேன்னா ஆர்ஃபேஸோட இன்புட்டு. அதுமாதிரி இன்புட் பாருங்கள் உள்ளே இருந்து பாருங்கள் இந்த 6 ஸ்கொயர் mm காப்பர் ஒயர் தான் இன்புட் ஓகேங்களா. அதை பாருங்கள் இந்த 6 ஸ்கொயர் mm காப்பர் ஒயர் இருக்குல்ல இதுதான் வந்து இன்புட். ஏன்னா ஒயர் வந்து கலர் கோடில் என்கிட்ட இல்லை, ஒரே காயில் தான் வாங்கி கொடுத்தாங்க இந்த ஹவுஸ் ஓனர். அதனால் என்னென்னா ஒரே ஒயர்லேயே இங்கே பாருங்கள் உங்களுக்கு உள்ளே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் என் கை வச்சுருக்கலாம் அந்த இடத்துல பாருங்கள். ஆர்க்கு வந்து ரெட்டு, ஒய்க்கு மார்க் பண்ணல, ப்ளூக்கு வந்து ப்ளூவு, பிக்கு வந்து ப்ளூவு, நியூட்ரலுக்கு வந்து பிளாக்னு மார்க் பண்ணி தான் நான் இன்புட்டே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இன்புட் ஒயர் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் மல்டி ஸ்டாண்டர்ட் காப்பர் ஒயர் ஹெவல்ஸ் கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஒயருமே ஹெவல்ஸ் கம்பெனி தாங்க. எல்லா எம்சிபியுமே பாருங்கள் பக்காவாக லெக் அடிச்சு தான் நம்ம அவுட்புட்டை எடுத்துருக்கோம். சும்மா வந்து இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து முறுக்கிட்டு இருக்கிற மாரி சும்மா சொறி வச்சிருக்குது அந்த மேலே கிடையாது. நான் எப்பவுமே ஒயரை கனெக்டில் கொடுத்துட்டு இந்த பாருங்கள் நம்மளோட இம்பேக்ட் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கார்ல 20 வோல்ட் இன்கோ ஸ்க்ரூ டிரைவர் இதை வச்சு டைட் பண்ணிவிட்டு அதுலேயும் எனக்கு திருப்தியாக இல்லாமல் நம்ம நார்மல் டப்பாரியா ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல 2-in-1 ஸ்டார் 2-in-1 ஸ்க்ரூ டிரைவர் அதை வச்சு தான் டைட் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த டின்ரைல் மவுண்டிங் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குல்ல இந்த டின்ரைல் மவுண்டிங் பிளேட்லாம் கம்பெனிஸே அவங்களே மேனுஃபேக்சரே போட்டு கொடுத்துட்டாரு. இவங்க ஓனர் அவசரப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே இதை பெயிண்ட் பண்ணாமலே கொடுத்தாரு. இதெல்லாம் ஜிஐ ஓகேங்களா. காலப்போக்கில் ஏதோ ஒரு காலத்தில் வந்து துரு பிடிக்கும், அதனால தான் இதெல்லாம் பெயிண்ட் கோட் பண்ணணும் மீன்ஸ் பவுடர் கோட்டட் பெயிண்ட் பண்ணணும். ஆனால் இவங்க பண்ணல ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த எம்சிபியோட ட்ரிப்பிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கெப்பாசிட்டி 10 kΩ பிரேக்கிங் கெப்பாசிட்டி ஓகேங்களா. 10 kΩ வரைக்கும் அந்த போதுங்க. 10,000 ஆம்ஸ் மீன்ஸ் 10 kΩ ஓகேங்களா. பிரேக்கிங் கெப்பாசிட்டி அதாவது ரப்சரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக்கர் வந்து 10 kΩ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃப்ளோனா கூட அந்த பிரேக்கர் வந்து வெடிக்காது. ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 6K இல்லை 6,000 கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6,000 ஆம்ஸ் வரைக்கும் தான் பிரேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். இது அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் அதிகம் ஓகேங்களா. இதெல்லாம் அதிகம். அதனால் என்னென்னா லெக்ராண்ட் கம்பெனி எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மர்லின் சொல்லிட்டு ஒரு கம்பெனி எங்கள் வீட்டில் ஆர்சிசிபிலாம் தான் போட்டிருக்கேன். நான் அதை வீடியோவில் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே நான் எடுத்து லிங்க்கில் கொடுக்குறேன் ஓகேங்களா. மெயின் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுவும் நல்லாயிருக்கும் எம்சிபி ஆர்சிசிபிலாம். பட் ரேட் அதிகம். ஒரு ஆர்சிசிபி 40 ஆம்ஸ் ஆர்சிசிபி எங்கள் வீட்டில் போட்டிருக்கேன். சரி RCPO பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூபிக்கு 13,000 ரூபாய். நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஃப்ரான்ஸ்லேருந்து. அதை அப்படியே நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த கதையை சொல்ல விரும்பல. இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சும்மா நான் ஒயரிங் பண்ணுறேன் சும்மா கொண்டு டப்புன்னு கொடுத்துலாம். இந்த டிபி ஒர்க்கை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் எவ்வளோ நேரம் செஞ்சுருப்பேன். கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் 6 நாளுக்கு செஞ்சுருக்கேன். 4 ஹவர்ஸுக்கு மேலே செஞ்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் மணி 9 செவ்வாய்க்கிழமை மணி 9 ஓகேங்களா. அப்படின்னா நான் எவ்வளோ வந்து வேகமாக பண்ணாமல் பொறிமாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்வெர்ட்டர் லைனை ஃபுல்லாக தனியாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன். ஆர்ஃபேஸ் லைனை தனியாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன். ஒய்ஃபேஸ் லைனை தனியாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன். பிஃபேஸ் லைனை தனியாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவுட்புட் எடுக்கும்போது கூட பாருங்கள் RYBன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஒரே எல்லோ கலர் தான். அது மேலே பக்காவாக இன்சுலேஷன் டேப் ஆர்ஃபேஸ்க்கு ரெட் கலர், ஒய்ஃபேஸ்க்கு வந்து டேப் அடிக்கலாம். ஏன்னா ஒய் வந்து அதே கலர் தான். பிஃபேஸ்க்கு ப்ளூ கலர், நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கலர் அடித்து பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி நியூட்ரல் கொண்டு போய் நியூட்ரல் பாரில் ஏற்றிட்டுனா
ஆர்பிஎஸ் கொண்டு போய் எம்சிபியோட இன்புட்டில் கொடுத்துட்டுனா ஒய்பிஎஸ்சி எம்சிபியோட இன்புட்டில் கொடுத்துட்டுனா பிபிஎஸ்சி வந்து இப்போ இங்கே வந்து பஸ் பார் இல்லை ஓகேங்களா. பஸ் பார் நாளைக்கு வாங்கிட்டு வந்து இதை போடுறோம். எவ்வளோ சூப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணி போடுவோம். நாளைக்கு ஒருத்தர் வராருன்னா இதை பார்த்தோன்னே ஓகேப்பா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுப்பா இப்போ இந்த எம்சிபி டப்புன்னு கைடி போட்டுட்டு எம்சிபி உடனே போட்டுடலாம். ஏன்னா நான் எதுக்கு கீழே இவ்வளோ டெப்த்தாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு டெப்த்து வச்சு நான் வாங்கினா இதுமாதிரி ஒயரிங்லாம் வச்சு ஈஸியாக ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தால் தான் இவ்வளோ டெப்த்து வச்சு நம்ம டிபி வாங்கணும். இல்லை நான் பைத்தியம் கிடையாது ஓகேங்களா. இவ்வளோ டெப்த்து வச்சு நான் டிபி வாங்குறதுக்கு என்னன்னா இந்த எர்த்து நெட்டை போட்டு இதில் வந்து இதில் இந்த எர்த்து நெட் எதுக்கு போட்டிருக்காங்க நீங்கள் விட்டுட்டீங்களே ப்ரோன்னு கேட்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் காப்பர் கம்பியாக இப்போ வந்து இந்தமாரி டிபிலாம் நம்ம எங்கே ஓப்பனோம் இதுமாரி டிபிலாம் நான் கம்பெனிஸுக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் போய் வேலை செஞ்சுருக்கோம். சென்னையில் கும்மிடிப்பூண்டிலாம் போய் வேலை செஞ்சுருக்கோம். ஆந்திரா தடா ஃபால்ஸ் கிட்ட அங்கே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் அவங்களாம் பார்த்து இந்தமாரி ரெடிமேட் டிபியை இந்தமாரி டிபியை பாண்டிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்லி வாங்கி விடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக காப்பரில் கம்பியை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒரு 14 kg கம்பி இல்லை 12 kg கம்பியை வந்து வெளிப்பக்கமாக கனெக்ட் பண்ணுவோம். உள்பக்கமாக காப்பர் லெக் அடித்து ஒயர் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பேன். எப்படி சொல்லுறதுன்னு வச்சுக்கலாம் அப்படியே இந்த எர்த்திங்க்கு கொடுத்துருப்பேன். எர்த்லிங்க்கெல்லாம் அதனால் என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த நெட்டு வந்து நான் வேணாம் கைட்டி இருக்கணும். நான் இப்போ நான் கைட்ட முடியாதுன்றதால பூசிட்டாங்க. 2 சைடுமே நெட் இருக்குது பாருங்கள். நான் கைட்டில் வைக்கலாம். அதை வந்து என்னென்னா இந்த ஒயர் நிற்கிற பேஸ் மாரி ஆக்கி விட்டுட்டேன். ஓகேங்களா. இப்போ என்னன்னா ஹால் இல்லாமல் இந்த இன்புட் ஒயர் 6 ஸ்கொயர் ஒயர் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா L1 L2 L3 நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் மணி எர்த்து பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் மணி இன்புட் போட்டிருக்கேன் ஓகேங்களா. சரிங்க 2.5 ஸ்கொயர் மீட்டர். இப்போ 4 தனியாக நான் வந்து பேக்கில் இருந்ததை எடுத்து போட்டு வாங்கிட்டேன். இந்த சார்கிட்ட சொல்லி தனியாக நம்ம வந்து 4 வாங்கணுங்க ஓகேங்களா. 4 ஸ்கொயர் ஒயர் போட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டோம். இந்த ஸ்ப்ரிங்கே நான் தள்ளி வச்சிட்டேன். ஒயர் இருக்க முடியல பசங்க இல்லாமல் அப்படின்னா நான் அந்த ஒயரை மட்டும் சுற்றி வச்சுட்டேன். ஏன்னா இந்த டிபியை முடிச்சுமே இருக்குன்றதால இப்போ நான் அடிஷனல் எம்சிபிலாம் போடாமல் நான் போனால் ஃபுல்லாக இந்த இருக்கிறதுல அதுமாதிரி டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. மறந்துட்டேன் மன்னிக்கவும். நான் இன்வெர்ட்டர் ஒயரிங்கை பற்றி சொல்ல ஓகேங்களா. இங்கேருந்து இன்வெர்ட்டர் ஒயரிங் வந்து இன்புட் எடுத்து போகிறாங்க ஓகேங்களா. எடுத்து போயிட்டு இன்வெர்ட்டர் ஒயரிங் பார்த்தீங்கன்னா போர்டு அங்கே வச்சிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. படிக்கட்டு கீழே இருக்குது போர்டு ஓகேங்களா. அது வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு 6 amps எம்சிபி இன்புட் போட்டிருக்கேன் ஓகேங்களா. லெக்ராண்ட் DX3 C6 amps ஓகேங்களா. 10 amps பிரேக்கிங் கெப்பாசிட்டி ஓகேங்களா. சிங்கிள் போல் எம்சிபி ஓகேங்களா. இன்புட் பாருங்கள் 1.5 ஸ்கொயர் நம்ம கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. 1.5 ஆமாம் 1.5 இன்புட் ஓகேங்களா. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு போகிற ஒயர் ஓகேங்களா. ஒரு சில போர்டெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக் டு பேக்ன்றதால இப்போ இந்த போர்டும் பெட்ரூம் போர்டும் பார்த்தா பேக் டு பேக்ன்றதால நான் வந்து லிங்க் பண்ணியே எடுத்துட்டேன் ஓகேங்களா. அதனால் தனித்தனியாக ஒயர் எடுத்து போகல. 3 அவுட்புட் ஒயர் தான் நாங்கள் எடுத்து போயிருக்கோம். 1.5ல ஒயிட் ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இன்வெர்ட்டரோட அவுட்புட் ஃபேஸ் ஓகேங்களா எடுத்து போயிருக்கோம். இந்த பக்காவாக பார்த்தீங்கன்னா வந்து எம்சிபி போட்டு எடுத்து போகிறோம். இன்கேஸ் இன்வெர்ட்டரில் ஒரு ஃபால்ட்டுன்னு வச்சிங்க சரி இன்வெர்ட்டர் ஒயரிங்கில் ஏதோ சைடில் ஒரு ஃபால்ட்டுனா இங்கே நமக்கு இந்த எம்சிபி ட்ரிப் ஆகிட்டா நம்மளுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து இன்வெர்ட்டரோட அவுட்புட் கட் ஆகிடும். நமக்கு வந்து லோட் சைடில் சேஃபாக இருக்கும் ஓகேங்களா. இன்கேஸ் வந்து சில பேர் கொசுவத்தி கொண்டு போய் இன்வெர்ட்டரோட சாக்கெட்டில் போடுவாங்க. ஹாலோட் லிக்விட் அது வெடிச்சு நான் அப்பப்போ போய் கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கேன். இன்வெர்ட்டர் ஒயரிங் நம்ம இன்வெர்ட்டர் ஒயரிங் பண்ணி கொடுக்குற இடத்துலாம் இந்த ஒரு காலத்தில் இந்த மாதிரி எம்சிபி பண்ணால் இந்த ஃபால்ட் வந்து இன்வெர்ட்டர் அஃபெக்ட் பண்ணாது. அதேமாதிரி ஒரு சில பேர் வந்து யூடியூப்லேயே வீடியோ போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 20 amps எம்சிபி போட்டிருந்தா அதுதான் வந்து இன்வெர்ட்டரோட அவுட்புட்லையும் போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ 20 amps எம்சிபி போட்டிருக்கீங்க இன்புட்டு இல்லை வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி 10 amps எம்சிபி போட்டிருங்க அதுதான் அவுட்புட்டில் போடணும் அப்படின்றாங்க ஓகேங்களா. அது அறவே தப்பு ஓகேங்களா. அவங்க யாருன்னா வீடியோவை பார்த்தா அது கரெக்டாக இருந்தாலும் அதோட அதாவது அவங்க வந்து அவுட்புட்டும் இன்புட்டும் ஒரே எம்சிபி இன்புட் பார்த்தீங்கன்னா 10 amps போட்டிருக்காங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10 போடுறாங்க. இல்லை இன்புட் பார்த்தீங்கன்னா 16 amps எம்சிபி போடுறாங்க. சி ரேட்டிங்கோ பி ரேட்டிங்கோ 16 amps எம்சிபி போடுறாங்க அப்படின்னா அவுட்புட்லேயும் 16 போடுறாங்கன்னா அது சரினா அவங்க ரீசன் எனக்கு விளக்க சொல்லுங்கள் ஓகேங்களா. நான் ஏன் தவறுன்னு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 24 volt சிஸ்டம் போனால் தான் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 amps அவுட்புட் நீங்கள் ஃபுல்லாக எடுக்க முடியும். 24 volt 3.5 kV இன்வெர்ட்டர் போனால் தான் அவுட்புட் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 amps நீங்கள் வந்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ண முடியும். நார்மல் சின்னதாக ஒரு பேட்டரி வச்சு இல்லை பார்த்தீங்கன்னா 24 volt சிஸ்டமே எப்படி சொல்லணும்னு வச்சுக்கலாம் ஒரு 2000 VA இன்வெர்ட்டர் அதாவது 2 kV இன்வெர்ட்டர்லாம் போடுறாங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6 amps வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஒரு 1 kV பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து மேக்ஸிமம் 4.2 amps தான் ஓகேங்களா. நீங்கள் தேரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணாலும் சரி தேரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணால் 4.2 amps தான். அப்புறம் வந்து அதில் லாஸஸ்லாம் கனெக்ட் பண்ணால் 4.2 வராது 3.9 4 தான் வரும் ஓகேங்களா. அதனால் எக்காரணம் கொண்டு அவுட்புட்டில் வந்து இன்புட்டில் என்ன போட்டிங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணலாம் அவுட்புட் எம்சிபி போடக்கூடாது ஓகேங்களா. இன்புட்டில் என்ன எம்சிபி போட்டிங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி அவுட்புட் எம்சிபி போடக்கூடாது. அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏன்னா இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா கேவி எவ்வளோ தான் சொல்லுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் அவுட்புட் கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அவுட்புட்டில் அதுக்கு எவ்வளோ கரண்ட்டை வந்து லோடுக்கு ஃபீட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு தான் லோடுக்கு பவர் சப்ளை பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் என்ன கெப்பாசிட்டி போடணும்னு பார்த்துட்டு நீங்கள் எம்சிபியே போடணும். அதை விட்டு நான் இன்புட்டில் வந்து 16 amps இருக்குல்ல இல்லை இன்புட்டில் 20 இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஜெராக்ஸ் சென்டர் இருக்குது ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ்னு சொல்லி லாஸ்பேட்டில் வந்து ஃபுல்லாக மிஷினே வந்து ஜெராக்ஸ் மிஷினே வந்து இதில் ஓடுற மாதிரி சேஞ்ச் சுவிட்ச்லாம் வச்சு நான் அவுட்புட்டில் இங்கே 16 amps எம்சிபி கொடுத்துருப்போம். அந்த இன்வெர்ட்டரோட மேக்ஸிமம் அவுட்புட்டு 15 amps தான் இருக்கும் அந்த யூபிஎஸோட அந்த ஆன்லைன் யூபிஎஸோடது. அங்கே போய் நீங்கள் 20 amps போட்டிங்கன்னா ஒரு ஃபால்ட்னா ட்ரிப் ஆகாது. அது வந்து அந்த ஃபால்ட்டு போய் இன்வெர்ட்டர் அஃபெக்ட் பண்ணி இன்வெர்ட்டர்
இருக்கிற இன்டர்னல் இருக்கிற டிசி சைடு ஃபீஸ்லாம் போகும். இல்லை இன்புட்டில் இருக்கிற ஏசி எம்சிபி வந்து இன்வெர்ட்டர் ட்ரிப் ஆகும். அது மாதிரி ட்ரிப் ஆகிற மாதிரி வயரிங் பண்ணவே கூடாது. இங்கேயே ட்ரிப் ஆகிடணும். லோடில் எதனா கம்ப்ளைண்ட் எனக்கு இன்வெர்ட்டரோட அவுட்புட்டில் நான் வச்சுக்கிற எம்சிபி ட்ரிப் ஆகிடும். அவங்க கம்பெனி கொடுத்த எம்சிபி ட்ரிப் ஆகக்கூடாது. ஓகேங்களா, மைக்ரோடெக்கோ ஹெக்ஸைடோ அவங்க இன்வெர்ட்டரில் போட்ட எம்சிபி ட்ரிப் ஆகக்கூடாது. இன்வெர்ட்டரில் போட்ட ஃபீஸ் போகக்கூடாது. ஏன்னா நான் தனியாக ப்ரொடெக்ஷன் கொடுத்த எம்சிபி ட்ரிப் ஆகிடும். ஓகேங்களா, எப்பவுமே நான் அப்படி தான் கனெக்ட் பண்ணி அவுட்புட்டில் வந்து இன்வெர்ட்டரோட ரேஞ்சை கனெக்ட் பண்ணி ரேட்டிங் கனெக்ட் பண்ணி நான் வயரிங் பண்ணி எம்சிபி போடுவோம். ஓகேங்களா, அதனால் எப்போவுமே இன்வெர்ட்டரோட ரேட்டிங்கை கனெக்ட் பண்ணி எம்சிபி போடுங்க நண்பர்களே. வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து நம்ம வேலையை ஃபுல்லாக பக்காவாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நம்ம வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சிட்டோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா இந்த ஒரு டிபி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சிட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே நாய் குலைச்சிட்டு இருக்கு. சாரி, நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிபி இருக்குது. ஓகேங்களா, அந்த டிபி நான் சின்னதாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது ஏங்க நீங்கள் ஃபேஸ் செலக்டர் வைக்கலாம் இவ்வளோ பெரிய டிபி வச்சதுன்னு கேட்காதீங்க. ஃபேஸ் செலக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பேனல் போர்டு வைக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரரி சர்வீஸ் மீட்டர் வச்சிருக்கோம். அது சைடில் பார்த்தீங்கன்னா கல் வச்சு ஒட்டி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் வைக்கிறோம். இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஓகேங்களா, அதனால் என்னென்னா அந்த பேனல் வைக்கிறதால நம்ம வந்து பேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் செலக்டர் கொடுத்துட்டோம். டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கினு. அதாவது வந்து 3 ஃபேஸ் செலக்டர் சுவிட்ச் வந்து பேனல் போர்ட்லேயே 3 சுவிட்ச் கொடுத்துட்டோம். அதனால் என்னென்னா நான் வந்து இங்கே வைக்கலைங்க. எனக்கு 2 ஃபேஸ் செலக்டர் வைக்கணும். இங்கே ஒன்று வைக்கணும், மேலே ஒன்று வைக்கணும். இல்லை மொத்தமாக 6 ஆகிடும். அதுக்கு 63 ஆம்ஸில் அங்கே ஒன்று வச்சா போதும்ல. ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது 2 வைக்கிறதுல. என்னென்னா இன்கேஸ் ஒரு ஃபேஸ் செலக்டர் டேமேஜ்னா கூட இன்னொரு செட்டு வந்து தனியாக வேலை செய்யும். ஆனால் அதில் என்ன ஒரு ஃபேஸ் செலக்டர் டேமேஜ்னாலும் ஒரு ஆர் ஃபேஸில் ஒரு ஃபேஸ் செலக்டர் டேமேஜ்னாலும் 2 ஃப்ளோருக்குமே அவுட்புட் ஆர் ஃபேஸ் போகாது. ஓகேங்களா, அதுதான் பிரச்சனை. மற்றபடி எனக்கு கிடையாது நண்பர்களே. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபேஸ் செலக்டர்லாம் இப்படி லெக் அடிச்சுலாம் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஒரு இடம் கூட விடாமல் எல்லாமே A to Z லெக் அடிச்சிருக்கேன். மார்க்கிங் ஃபெருல் போட்டிருக்கேன். ஃபெருல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கிடக்காது, நான் காட்டல. ஓகேங்களா, ஃபெருல் வந்து நான் மேலே வைக்காமல் உள்ளே வச்சுட்டேன். மன்னிக்கவும், அதை அடுத்த வீடியோவை சரி பண்ணி காட்டுறேன். என்ன பாருங்கள், நம்ம இந்த இடத்துல எவ்வளோ ஒயர் விடுறாங்க. நான் ஒரே ஒரு ஒயர் உள்ள பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு லைன் மட்டும் மிஸ்ஸிங். என்னென்னா பெல்லோட 2 லைட் மிஸ்ஸிங். ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் மிஸ்ஸிங். ஓகேங்களா, பெல்லுக்கு இங்கே நான் போடணும். போட்டு அந்த ஒயர் கொண்டு போய் மேலே தனியாக வேணும். ஃபேஸ் நியூட்ரல் அதுமாதிரி நியூட்ரலும் இந்த லைட்டிங் நியூட்ரலோட டேப் பண்ணி நியூட்ரலும் தனியாக வேணும் நண்பர்களே. அதை வந்து நாளைக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவில் இருந்தால் குறைதான் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.